சிறு வயதிலேயே ஏற்பட்ட விபரீத ஆசை, பிரபல தாதாவாக அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட பகீர் சம்பவங்கள். யார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி? சென்னை பிராட்வே பக்கத்துல இருக்க காக்காத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி. இவரோட உறவினர் துரை, ஒரு லோக்கல் தாதா. அவருக்கு வீடு தேடி மாமூல் வந்த நிலையில அதை பார்த்து சிறு வயசிலேயே பாலாஜிக்கு தாதா தொழில் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே வருங்காலத்துல நீ என்னவாக போறேன்னு டீச்சர் கேட்டபோது நான் ரவுடியாவேன் டீச்சர்னு கூறி தான் படித்த பள்ளியே அதிர வைத்திருக்கிறார் பாலாஜி. தன்னோட உறவினரை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவது போல் தன்னையும் பார்த்தால் மற்றவர்கள் பயப்பட வேண்டும் என கருதி ரவுடிசம் பக்கம் திரும்பினாரு. 1990களில் சாதாரணமாக சிறு சிறு அடிதடி சம்பவங்கள்ல ஈடுபட்ட பாலாஜி பின்னர் வியாசார்பாடி நாகேந்திரன் தொடர்பான தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு ஊருக்குள்ள தவுலோத்தா பிரபலமானாரு. அதுக்கப்புறமா யுவராஜ் இன்பராஜ் ஆகியோருடன் நட்பு வைத்துக் கொண்ட அவரு சென்னை மூலக்கொத்தளம் பகுதியை சேர்ந்த ரவுடி ஒருவரோட அண்ணன் புஷ்பா என்பவரை தீர்த்து கட்டினாரு. இதுதான் பாலாஜியோட முதல் குற்ற சம்பவம். பிறகு யார் பெரிய தலங்கிறதுல தன்னோட டீம்ல இருந்த யுவராஜ தீர்த்து கட்டினாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகே பாலாஜிங்கிற பேரு காக்காத்தோப்பு பாலாஜியா மாறிடுச்சு. அடுத்து குர நடராஜன், மணல்மேடு சங்கர் போன்றோருடைய நட்பால வட சென்னையை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர திட்டமிட்டு தனக்கு தடையா இருந்தவங்களை கூட்டாளிகளுடன் சேர்ந்து அடுத்தடுத்து தீர்த்து கட்டி சரித்திர பதிவேடு குற்றவாளியா மாறினாரு. காக்காத்தோப்பு பாலாஜி செய்த சம்பவங்களிலேயே மிக முக்கியமானது பில்லா சுரேஷ் கொலைதான். வட சென்னையை சேர்ந்த பில்லா சுரேஷ அவரோட வீட்டு மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி அவரோட மனதி கண்முன்னே தீர்த்து கட்டின காக்காத்தோப்பு பாலாஜி அடுத்த அரை மணி நேரத்திலேயே ரவுடி விஜி என்பவரை போட்டு தள்ளி வட சென்னை பகுதியை நடுங்க வச்சாரு. அதன் பிறகு செம்மர கடத்தல் மூலமா கை நிறைய பணம் பார்த்த அவரு சிறைக்குள்ள இருந்தவாறே குற்றம் சம்பவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பது, அசைன்மெண்ட்டுகளுக்கு ஏற்ப கூலி படைகளை ஏவி விடுவதுன்னு தொடர்ந்து குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்தாரு. தமிழகம் முழுவதும் காக்காத்தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள், ஆள்கடத்தல், அடிதடி, பணம் கேட்டு மிரட்டல் என 59 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில அண்மையில அவர் போலீஸ் என்கவுண்டரால வீழ்த்தப்பட்டாரு.